ஓஜில போடுங்க ப்ரோ. ஃபோர்த் மேனா சாம் ரோகன் அப்புறம். ஆனா அவங்க வந்து சாய் வந்து ஐவரி தான் ப்ரோ வேணும்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறது தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு டிமாண்ட் வந்து ஐவரிக்கு தான் டிமாண்ட். ராட் அவங்க வேணாம்னு தான் சொல்றாங்க. கோஸ்ட் கிட்டே வேணா கேளுங்க, ராட் வேணுமா ஐவரி வேணுமான்னு கேளுங்க. ஐவரி தான் வேணுங்கிறோம். அவங்களுமே ஜெயிக்க தான் ப்ரோ கேட்பாங்க. பாத்துங்க அவன் பாத்தீங்களா கேட்டா பாருங்க. எனக்கு வந்து ஓகே தான், எனக்கு யார கொடுக்கலும் ஓகே தான். அவங்க வந்து டிமாண்ட் பண்றது ஐவரி தான் வேணும்ன்றாங்க. அவன் தான் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பண்றத பாக்குறாங்க எல்லாரும் விரும்புறாங்க. ஐயோ இவங்க டீம்ல இருந்தா பெட்டரா இருக்குமே ஃபீல் பண்றாங்க. அதனால உனக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது, வேற ஒண்ணும் இல்ல. எந்த டீம் பார்க்கணும்? நம்ம 4 டீம் பார்க்கணும். மொபைல் பிடிஎஸ், பிடிஎஸ் 3.0, பிடிஎஸ் 2.0, எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 4 டீம் மட்டும் கவனிங்க. மத்தவங்க எல்லாம் உப்புக்சப் பண்ணி தான். மத்தவங்க எல்லாமே டம்மி பாப்பா தான். நான் 2.0 பார்த்துட்டு இருக்கேன். எஸ்எக்ஸ்ல ஒரு நாள் நான் எஸ்எக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஈவென்ட்ல இருக்கானே. பூகி நாக்கு. இது 2.0 வந்து ரீகால் எடுத்துறோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஒரு மாதிரி அதிரடி அரசல் புரசலான மேட்ச் நினைக்கிறேன். எஸ்எக்ஸ் பிடிஎஸ் சொல்லுது பண்றதுல வெல்ல இருக்க கில்ஸ் எடுக்க போறாங்க. அதனால வொர்க் ஆகுது உங்களுக்கு. இல்ல 2.0 கரெக்டா வந்து வெளிய கூட போல. அவனுங்க கரெக்டா கிட்ட வரவனல அடிக்கிறானுங்க. மத்த நேரத்துல ஃபுல்லா ஹோல்ட் பண்றானுங்க. ரீகால் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி அரசல் புரசலா அந்த மேட்ச் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரீகால் இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. குமார் இவனுங்க எஸ்எக்ஸ் பிடிஎஸ் அடிச்சதான் குமார். வேற வழியே கிடையாது. அடிச்சானே வேற வழியே இல்ல. ஸ்டார்டிங்கே பிளான் இப்ப மாஸ்டர் மைண்ட் அத யோசிச்சு போன மேட்ச் ஜிசோஜிய அந்த டீம் அப்படி விளையாண்டு அவ்வளோ பேரோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு டீம் அப்படி நானி மாதிரி அடிச்சு போட்டு பறகுட்டு செஞ்சானுங்க. இந்த மேட்ச் எஸ்எக்ஸ் பிடிஎஸ் செய்ய மாட்டானுங்க. என்ன இஜில் நிச்சயம் கண்டிப்பா செய்வானுங்க. இங்கே வேற மோட்டர் விட்டு விழுந்து கிடக்கு குமார். இங்க அது வேற இருக்கு. இங்கே கிடைக்கும். ஐ திறக்கறான் வெடி ரீகால் எடுத்துறோம் நம்ம 100%. தொரண்டா இஜில் என்னாச்சு? இந்த ரீகால் போடுறோம் நினைக்கிறேன். நாலு பேர் இருக்காங்க. எடுத்துட்டான் எல்லாமே எடுத்துட்டானுங்க. போங்க எல்லாம் எடுத்துட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. ஒரே ஒருத்த மட்டும் தான் உயிரோட. வெளியிலவே எல்லாரும் செத்துட்டாங்க போலயே. அவ்வளவுதான் பாட்டு இஷான் கேமிங் சுட்டி எங்க போற? இஷான் என்னன்னு தெரியல ப்ரோ. இஷான் வந்தா இஷான் ஒரு டீம்ல போட்டு விட்டுருவேன். சுட்டி வந்து கொஞ்சம் ஏதோ எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கான். இஷான் தான் எங்க போனான்னு தெரியல. விளையாடவே இல்ல போல. நானுமே ரொம்ப நாள் போறானே. பிசி கேம் போயிட்டான் இஷான் வந்தா நான் கண்டிப்பா ஒரு டீம்ல போட்டு விட்டுருவேன். இஷான் சாக்கோ என்ன அடிச்சிருக்கான்? குமார் மாமா அடிச்சிருக்கான் சாக்கோ. எம்எல்ஜி குமார்ஜி பாருங்க ஜூய் சொரிகல் எடுத்துறோம். அவ்வளவுதான். எங்க பாருங்க ஐவரி வருவா. அவ்வளவுதான். பாஸ்டிக்கல போனி பண்றா. பிடிஎஸ் 2.0 ஆரம்பிச்சிட்டது. ஸ்ட்ராட்டஜி 2.0 ஆரம்பிச்சிட்டது. அந்த அளவுக்கு M4 வச்சா சொல்லவா கேக்கணும். ராட்ரிக் ராட்ரிக் நாக்கு. ஸ்பைடர் டிடிஎம் 1 HP. Just one I want to very Ivory Madan bro, please set this very Ivory. Thank you so much Joseph bro for a super chat. என்ன ரிஃப்ளெக்ஸ். Love it. Ivory மாஸ் காமிச்சிட்டு இருக்கானே சீரியஸா. Changing everything ஐயோ இங்க பாருங்க 6 கில் இங்க பாருங்க. பாருங்க உரானு அங்க பாருங்க. சாக்கோ 1v4 போட்டு பிரிக்கிறான். ஐவரி போட்டு பிரிக்கிறான். 6 கில் ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் முடிஞ்ச டீமை தப்பா நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. ஜியோ நல்லா கொடூரமா விளையாண்டது. 15-20 கில் அடிச்சிட்டு இருந்த டோனி வந்து சுத்தமா ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லாம இருக்கு. என்ன கணக்கு இது? என்னால இது யூகிக்க முடியல. நல்லா தானே விளையாடுவான் அவன். செக்கிங் வந்து ஒரு எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இருக்கு. மறுபடியும் செக் தேவைப்படுன்னு சொல்லுங்க. மறுபடியும் செக்கிங் இஸ் கம்மிங் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருங்க. ஒரு மேட்சுக்கு சுத்தமாவே இல்லையே. ரொம்ப அதாவது இதுல ட்ரைஅவுட்ஸ்ல 15 கில் 20 கில் எல்லா வாட்டும் அடிச்சு 2-3 தடவை குவாலிஃபை ஆகி ஜியூஸ் கூட பெர்ஃபார்ம் பண்றான். அதே மாதிரி டோனி பெர்ஃபார்மன்ஸே 0 இருக்கு. வெரியான் நாக்கு டோனி வெரியான் நாக்கு. இப்போ 2 நாக்குமே வெரியான் நாக்கு. அந்த 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 பிளே கிராஃபே வந்து
மேல போயிட்டு கீழே போயிட்டு மேல போயிட்டு கீழே போயிட்டு வருது. போட்டு மறுபடியும் போட்டு என்னடான்னு கேட்டாதான் விளையாடுவானுங்க போய். நல்லா விளையாடுவான்டா, இல்ல போட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கான். கொஞ்சம் பார்க்க வேண்டிய இதுல இருக்கும் நம்ம. விட்டு பின்னாடி ஆடுவான் ப்ரோ. இல்லையே இல்லையே ஒரு மேட்ச் நம்ம சொத்தா டீம்ல கொடுக்கிறது, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவன் மைண்ட் தாட் வந்துரும். யாரா இருந்தாலும் ஒரு பிளேயருக்கு சரிதான், ஓகே தான். பட் ஆனா இதோட 10 மேட்ச் ஆச்சு. 10 மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே. 10ல 1ல அடிச்சிருக்கணும்ல. 10 மேட்ச்மே விளையாட மாட்டேங்கிறோம் நம்ம. அதாவது புரியுதா கோஸ்ட்? அவன் விளையாடுவான்னு அந்த டீம்லயே போட்டோம். விளையாடுவான்னு சொல்லி போட்டு அந்த டீம்லயே விளையாடலன்னா அவன் எதுக்கு அந்த டீம்ல தூக்கி வேற இதுல போட வேண்டியது தானே? அப்ப தூக்கி வேற இதுல போட்டு ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம்ல. வா பாப்போம், லெட்ஸ் see. என்ன இது பார்த்துட்டே இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் 8 கில் எடுத்தானா? ஓகே நைஸ். பட் இருந்தாலும் கண்ணு வச்சிருக்கோம், கண்ணு வச்சிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் நீடட்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா வேணுமா? ரொம்ப வந்து எதிர்பார்க்கறாங்க. we need பெர்ஃபார்மன்ஸ் வேணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமா இருக்கு. 2.0 வந்து ஜெயிக்கணும். 8 கில் அடிச்சானா? எங்க அங்கதான் ஐவரி கிட்ட கிரிகிரி மாஃபியா. ஆமா உட்கார்ந்துட்டானே. கிரிகிரி மாஃபியா போறது இல்லையா? அமைதியா இருக்கானே. போறது இல்ல ப்ரோ. இப்பலாம் சொன்னது தூக்கி சாலுக்கு ஓடுறான் பாருங்க. ஐவரி அந்த மாதிரி ஷாட் பண்ணு. அங்க பாரு. அவ்வளவுதான். கோஸ்ட் உனக்கு எவ்வளவு ஆனந்தம் இல்ல? அவன் செத்தா அவ்வளவு சந்தோஷப்படுறான் கோஸ்ட். இந்த அணி என்ன 2.0 போட்டாங்க பாரு. அபிஓபி டீம் பொளக்கறாங்க. மேல அடிக்கலடா அவனுங்க. அபிஓபி டீம் ஒரு புல்லட் அடிக்கல அவனுங்க மேல. உண்மையாவே கிரிகிரின்னு செத்துட்டாங்க. போட்டு செஞ்சு விட்டாங்க பாரு. ஐயோ இன்னொரு ரிஃப்ளெக்ஸ் ஐ டோனி 1 HP பிடி ஸ்கோப் ஓஜின்னு ஒருத்தன் 1 HP ல இருக்கான். ஐயோ ஓ புஷ் பண்ணிட்டான். மாலி சாக்கோ போட்டாரு. ஐஜில எஸ் 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 அது ஒரு கன்சிடரிங் ஃபேக்டர் தான். பாரு ஒரு தனி காலம் தான் இல்ல. ஐவரி நாக்கு ராட்ரிக் காப்பாத்துவானா? ராட்ரிக் காப்பாத்தானா? 1v1 எடுப்பானா? ராட்ரிக் 1v1 ரோமியோக்கு ராட்ரிக் 1v1 எடுக்க முடியுமா? ரோமியோ has an higher advantage but ராட்ரிக் has an experience. ஹேக்கரா ரோமியோவா? BTS ஹேக்கரா ரோமியோவா? அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு நாக்கு. என்னப்பா சொன்ன உடனே டோனி அடிச்சு நொறுக்குறான். யாராவது சொல்லிட்டாங்களா போயிட்டு? அங்க அப்புறம் மதன் ப்ரோ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்றாப்ல. ஒரு 20 கிலோ போட்டு விடுப்பா அப்படின்ட்டாங்களா? போட்டு பாக்குறானே. இல்ல போன மேட்ச் எம்இபி எடுத்துறான்ல. ஒன்னு நியூஸ் போயிருக்கும் போல. அடிக்கிறோம் பாடுறா, அடிய பாடுறா. என்னது இப்படியா? என்னது நம்மளை பத்தி இப்படி பேசிட்டாளா? அவன் விட்டு கொடுத்தது சரியா போச்சு அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சா. 14 கிலோ கோஸ்ட். 80 பேர் இருக்கும்போது 14 கில்லு. ரீகால் வேற இருக்கு. 2 லைஃப் வேற இருக்கு. நீங்க அடிச்சுக்கோங்க. மொபைல் டீம் வரும் பாருங்க கொஞ்ச நேரத்துல. சம்பவம் இருக்கு. அப்படியா? பாக்கலாம். கொஞ்ச நேரத்துல வருவானு பாருங்க. நான் சொல்றேன் இவனுங்க போறானுங்கடா. இவனுங்க போறானுடா. இவனுங்க அடிக்கிறான்டா மொபைல் டீம். இவனுங்க அடிக்கிறானுடா. உடைக்கிறான்டா. பாப்போம்டா. கோஸ்ட் சீரிஸ் மொபைல் டீம் செத்துட்டு இருக்கு ப்ரோ. ஐயோ ஜோன்ல தான் இதுல இருக்காங்க ஈவென்ட்ல. தம்பி இவனுங்க அடிச்சான்னு முடிவு எடுத்துறான்னு வெச்சுக்க. அங்க வேறே ஆகாது. அடிதான் இதுதான். 4 பேருமே பவர்ஃபுல் பிளேயர்ஸ். அதுல வேற ஸ்ட்ராட்டஜிக்கார ஒருத்தர் அறிவிட்டு இருக்கான். மாஸ்டர் மைண்ட்னு. 2 மாஸ்டர் மைண்ட் பிளஸ் பவர். 3 பேர் அங்க பவர், அங்க ஒருத்த மைண்ட். அப்படி இறக்கி விட்டுருக்கோம். பாப்போம். ஐயோ என்னடா 15 கிலோ. எவ்வளவுப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீமுக்கு உங்களுக்கு எவ்வளவுப்பா வந்து கம்மி? SXBT 74. சரி இவங்க 53 21 பாயிண்டா? அவ்வளவுதான். SXBT முதல்ல இந்த டீம்ல முடிச்சிட்டான்னு வெச்சுக்கோங்க. முட்டை பாயிண்ட் எடுக்க வச்சான்னு வெச்சுக்கோ. ஆட்டோமேட்டிக்கா இந்த மேட்ச் டாப் 5 வந்தா போதும் ப்ரோ. நான் சொல்றேன் அடுத்த மேட்ச் தான் இருக்கு. அப்படியான்ற இந்த மேட்ச் டீம் வரணும். வந்தாதான் வெரி குட் இருக்கும் அடுத்த மேட்ச் போட்டி. கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் வச்சிருப்பாங்கன்றாரு. 21 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். கடைசி மேட்ச் வெரியா போணும்னா இவங்க இந்த மேட்ச் டாப் 5 வரணும் ப்ரோ. இப்ப அடிச்ச கில்ல கழிச்சா இல்ல கழிக்காமயேவா? கோஸ்ட் எப்படினாலும் இதான் கணக்கு. கோஸ்ட் கணக்கு எப்படினாலும் ஃபைனல் மேட்ச் கொடூரமா தான் கோஸ்ட் இருக்கும். யாராலையும் கிஸ் பண்ண முடியாது. SXBT மட்டும் பாயிண்ட் இந்த மேட்ச் டாப் 5 வந்துட்டான்னு வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் பத்திக்கும்.
SSBD 8 கிலோ எடுத்துறானுங்களே அவனுங்களுமே எடுக்கறானுங்களே 10 கிலோ யாரு ஈஷோ வரும் ஐயோ அங்க பாருங்க SX அடிக்க யார் வந்திருக்கானே BTS 3.0 வந்தது ஒரு நாக்கு சாய்க்கு கிஸ்லி 1 HP புகி அந்த கில் எடுத்துறோம் புகி அடிப்பாங்களா புகி ரெண்டு நாக்கா ரெண்டு நாக்கு வீட்டை 3.0 இப்போ ரேட் போறான் அதான் ஒரு 40 HP அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க 3.0 உடைக்குது 3.0 களத்துல இருக்கு தங்கம் 3.0 களத்துல இருக்குது இருக்கானுங்க 3.0 இப்ப எவ்வளவு 3.0 களத்துல இருக்குது அதனாலதான் 3.0 திறந்தது எல்லா மாட்ஸ் சாந்தமா இருக்கு ஏய் ரியாட் அடிவானா ஐயோ போறானே இது 1v4 வாங்குது 3.0 ஐயா வெரி அங்க பாரு ஆத்ரியாவா ரியாட் ஆத்ரியா 1v4 சும்மா ஒரு சின்ன பொட்டினா சும்மா டிப்புன்னா ரியாட் கூட கிடையாது ப்ரோ மக்கள் அணி ப்ரோ இவங்க மக்களா நம்பர் சொல்லு மக்கள் அணி நம்பர் 19 ஆமா இல்ல இந்த ஏத்ராக்ஸ்ன்றவன் வந்து அவன் ரியாட்டோட மெயின் பிளேயர் தான் ஆனா இவன் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கான்னு தெரியலையே அட்ராக்ஸ் அப்ப இப்போ ரியாட்ல இருக்குது யாரு ஒரு டம்முன்னா 4 பேர் ஆள வர வளைச்சாங்க பாறா நான் மாஸ் கேம் பிளே காட்றேன் அதான் என்னைய விட்டு பாரு அப்படினு அடுத்த மேட்ச் ரியாட் கூடுவான்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் டீம் நம்பி வாமா நம்பி வா தெரியாம விட்டு போய்ட்டான் வாப்பா ஈஸ்வக்கா உண்மையிலே கதி கலங்க இருப்பான் என்னடா நாமளே துரத்திட்டீங்க நம்ம துரத்திட்டீங்கறானே அப்படினுவாங்க அவங்க டீமோட லூட் எல்லாம் தண்ணி வண்டில ஒருத்த எடுத்துட்டு போறான் பாரு யுவிஓபி டீம் அது ஏது டீம்பா ஆட்டை போட்டு போறாங்க ஈஷோடது SXPTS ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிடுச்சோ என்ன SXPTS ஒரு மாமா SXPTS ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிடுச்சு மீண்டு வரதுக்கு சைட் டீம் நாக்கு மறுபடியும் செத்து கொண்டே இருக்கான் சைட் டீம் அவன் பேரே தற்கொலை வேறன் தான் அது பிரச்சனை இல்ல தண்ணி விட்டு ரெண்டு பேர் ஏறிட்டாங்க கேஸ் கிட்ட கேஸ் தனியா மாட்டிட்டான் அவ்வளவுதான் 3.0 உடைக்கறாங்க அவ்வளவுதான் ஈசா ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டான் பேனிக் ஆயிட்டான் பேனிக் ஆகப்பட்டது கீழ இறங்கிட்டான் ஒரு தண்ணி விட்டுறான் அவ்வளவுதான் ஈசா ஐயோ சுடுற கேம்ல நானா ஓடிட்டே இருக்கா ஏடா சுட்டாதடா கேப்டன் ரீகால் ஐயோ கிரிகிரி கேப்டன் இங்கே வந்துட்டான்டா பைத்தியம் ரீகல் ஓட்டான் எப்படிடா இங்க இருந்து எப்படா ரீகால் பண்ணி எப்படா போறது இங்க இருந்து இங்கடா போவாங்க வரானுங்க பாரு அவ்வளவுதான் வந்துட்டானுங்க அவ்வளவுதான் கிரிகிரி கேப்டன் போட்டான் அவ்வளவுதான் முடிச்சு நீ கேப்டன் நீ 1 HP டைம் வேஸ்ட் பண்றான் மிகப்பெரிய தப்பு நடக்குது வேற மாதிரி எப்படியோ வெறியோட ஐக்யூ அவர் நல்ல நேரம் Seriously, are you sure? ஐயோ கேப்டன் கேமையே மாத்திட்டான்டா seriously he has changed the game ஐயோ இந்த மேட்ச் ஈஷா டீம் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் என்ன நடந்தாலும் காரணம் கேப்டன் தான் உண்மையாலுமே கேப்டன் தான் நேத்து அவன் விட்டதை இன்னைக்கு அவன் புடிச்சு குடுத்துட்டான்டா ஐயோ வெறிய லூட்டு வந்துருச்சு தண்ணி வந்துருச்சிட்டோம் எல்லாத்தையும் எடுத்துட்டான்டா ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ ஃபேண்டாஸ்டிக் என்ன பண்ணானா டீம் வந்துச்சு ஸ்டாட்ச் கிட்ட போறீங்க போன மேட்ச் நடந்ததுக்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டது
பலிக்கு பலி ஒடுக்கப்படுகிறது உடைத்து எரியப்படுகிறது குமார். 25 கிலோ மொபைல் பிடி 25 கிலோ 25 கில்லு 25 கிலோ இப்பவே 25 கில்லு. அது இல்லாம ரிவெஞ்ச் ஆமா. கொடூரம். ஈசோ போன மேட்ச் அடிச்சு ஜெயிச்சால அதுக்கு ரிவெஞ்ச். கேப்ஸ் கண்டிப்பா எதுக்கு ரீகால் பண்ணோம். ஐக்கியலாம் ஐயோ என்னடா இப்படி உடைக்கிறானுங்க. 25 கில்லு 50 பேர் அலை வைப்போ. சாகோ பாத்துறேன் கேப்சர் மாட்டிட்டான். கேப்சர் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, ஆதிய பாரு. பறந்த வீட்டு மேல இறங்கிட்டாங்க. அவ்வளவுதான். லாட்டரிக்கு அவ்வளவுதான் பிடிக்கிறாங்க. பிடிஎஸ் 3.2 ஒரு 2.2 அங்க பாரு பறந்தடிக்கிறான் பாரு. சரியான மிஸ். அவ்வளவுதான். என்ன பண்றாரா? என்ன பண்ணுவான்? என்னடா டேய் என்னடா பண்ணுவான்? என்ன பண்ணுவான் இவன் 4 பேர் இருந்தா? அது அவங்க யாரும் தெரியுமில்ல வந்தது. ஐயோ வீட்டஸே அடிக்கிற பவர் இவங்களுக்கு தான் இருக்குது. ஐயோ டீம் வந்தா வெறியா இருக்கும். வீட்டஸ் பாத்துட்டு இருக்கோம். என்னடா இந்த அடிக்கிறானுங்க. நம்ம போன கோஸ்ட்லாம் லைட்டா நான் கோஸ்ட் பயமாக்குதா. நீங்களாம் வருவீங்களா? அடி வேற இந்த ஊனு இவங்க எல்லாம் துரத்தி மறந்தாங்க போல. தம்பி உன்னை துரத்தி அடிப்பாங்க போல தம்பி உன்னை. அது நம்ம தான் ப்ரோ. இப்ப தம்பி எனக்கு இந்த கார்ஸ்பே எல்லாம் நீங்க கிடையாது. இப்போ 2 டீம் இருக்கு. இப்ப கார்ஸ்பே பாத்துங்க. ஐஎஸ்கில்லாம் அவங்கள வந்து கோஸ்ட்ல அப்படியே ரெட்ட படத்துல விழுவு பாரு. பார்த்தாவே தெரியுது இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. பாப்போம் எஸ்எக்ஸ் பிடிஎஸ் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. என்ன குமார் பேசுறேன் அமைதியாகறா. அதாவது ஐஜிஎல் நாளைக்கு தான் வந்துடுறாங்கல்ல. நாளைக்கு பாத்துக்கலாம் ஐஜிஎல். இன்னைக்கு என்ன இல்ல குமார் அவங்க காய்ச்சல்னே ஒரு வாரம் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு இந்த பயண அலுப்புல இருக்கு ஒரு நாள். நேத்து கோஸ்ட் கேட்டு இன்னைக்குன்னு சொன்னாரு. திடீர்னு பார்த்தா நாளைக்குன்ட்டாரு. அப்படியே ஒரு நாள் 3 days ஆகும்னு சொல்லிட்டாரு ப்ரோ. ஐயோ என்னப்பா நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துறீங்களா கோஸ்ட் ப்ரோ? எஸ்எக்ஸ் பிடிஎஸ் தான் டார்கெட்டா? வந்துருவாங்க. இந்த மேட்ச் இவங்க ஒரு 40 கிலோ எடுத்து டின்னர் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் பாயிண்ட் பிச்சு. அவ்வளவுதான் 40+10 50 அவங்க முன்னாடி போயிருவாங்க. டிராஃபி அவங்களுக்கு. டீம் உடைக்கப்படாது. டீம் அவங்களுக்கு இந்த டிராஃபி என்டையர் டிராஃபி அவங்களுக்கு 10 நாள் அதே டீம் விளையாடுவாங்க. டீம் உடைக்கப்படாது, ஒடுக்கப்படாது, செருப்படி அடிக்கப்படாது. ஜிஎஸ்டி மாட்டிச்சு ப்ரோ. ஜிஎஸ்டி மாட்டிச்சு. மொபைல் டீமா? ஜிஎஸ்டி அவ்வளவுதான் டீம் நம்பர் ஏவிஓபி நாக்கு. ஏவிஓபி முடிக்கிறாங்க. அங்க டீம் பாருங்க. நம்பர் 16 ஓய்யோ மறுபடியும் இங்க பாருங்க. ஆனா 2.8 மறுபடியும் ஒரு ஃபைட் என்ன? ஆமா ரியா டீம் வந்துருச்சு. நேரடியா முடிச்சானுங்க. நேரடியா முடிச்சானுங்க பாருங்க. 27 கிலோ 28 கிலோ 28 கிலோ 28 கிலோ. ஐயோ பாயிண்ட் ரெக்கார்ட் வைக்க போறாங்களா? பாயிண்ட் ரெக்கார்ட் வைக்க போறாங்களா? என்ன பாயிண்ட் ரெக்கார்ட் வைக்க படிக்கிறதா? அவ்வளவுதான் மொபைல் டீம் முடித்து விட்டது ப்ரோ. முடிச்சாங்களா? அக்கா லிட்டரலி ஒரு காலிங் பண்றீங்களே ஜூஸ். குமார் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு எஸ்எக்ஸ்பி டெஸ்ட் முடிச்சுதான் நினைக்கிறேன். எஸ்எக்ஸ்பி டெஸ்ட் உடைச்சாங்க. அடுத்து எஸ்எக்ஸ்பி டெஸ்ட் தான். ரீகால் இல்ல மொபைல் டீம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எஸ்எக்ஸ்பிடிஸ் பாயிண்ட் ஏன்னா இப்ப இந்த மேட்ச் எஸ்எக்ஸ்பிடிஸ் பாயிண்ட் எடுக்க கூடலனா பிடிஎஸ் 2.0 வந்து வாய்ப்பு இல்லையானே நினைக்கிறேன் ப்ரோ. புரியல என்னப்பா புரியல. இனிமேல் பிடிஎஸ் 3.0 வர முடியுது. பிடிஎஸ் 3.0 வேணா அடுத்த மேட்ச் பலிக்பலி விளையாடுறதா விளையாட முடியும். அவ்வளவுதான். பிடிஎஸ் 3.0 அவுட் ஆஃப் தி மேட்ச். 2.0 கேக்குறேன். 2.0 வந்து இப்ப எஸ்எக்ஸ்பிடிஸ் முன்னாடி வர முடியாதா? பாயிண்ட் எடுக்காம அவங்களை தடுத்தா இவங்களால டாப் 1 வர முடியாதா? ஜெயிக்க முடியாதா? எதுவுமே தேவையில்ல. போய் அடிச்சாவே முடிச்சு. எஸ்எக்ஸ்பிடிஸ் அடிச்சாவே முடிச்சு. அவங்க டாப் 5 வந்தாவே முடிச்சு. அவங்கள விட 20 பாயிண்ட் அதிகமா போயிடுவாங்க. அடுத்த மேட்ச் கதறுவாங்க. அப்படியே கதறுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒவ்வொரு டீமும் தலை சுத்திட்டு ஓடும். பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஸ்கில்ன்றது கடைசி வரைக்கும் கணிக்கவே முடியாத ஒரு ஆட்டம். ஐயோ அம்மா முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு முடியாது. நேத்து கூட எங்கம்மா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. ஏதோ ஒரு ப்ரெடிக்டாம அது ஒரு மேட்ச் ஒரு டீம் 2 டீம் தான் அது கூட வந்துச்சு. ஓகேவா? இங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கோஸ்ட் என்னன்னா நினைக்கிறேன் அப்படின்னா சீசனல் வார பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஸ்கில் டிராஃபியா மாத்திடலாமான்னு இருக்கேன். கதறுவாங்கல்ல இல்ல அது வந்து நம்ம அந்த வெற்றிக்காக அது நம்ம இது பண்ணி அது வந்து பயங்கரமா இருக்கும். இது லாஸ்ட் நேரத்துல அந்த லெவலுக்கு
seasonal ஆமா, அது seasonal. அந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த இது கொண்டு வருமான்னு கேட்டீங்கன்னு ஆமா, வச்சுக்கோங்க. அளவு இது கம்மியா இருக்கு. கடைசி சொன்ன அளவு கம்மியா இருக்கு இதுல. ஆமா ஆமா கலை கம்மியா இருக்குது. இது ஒரு மாதிரி 40 பேர் தான் இருக்கானே. ஆமா, ஆமா இது இந்த ஆமா, ஸ்டைல் வந்து 80 ஒரு பேர் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஆமா 80 பேர் அது வார் வந்து அது வேற அப்போ மாதிரி seasonal மிட்ல war நடக்கிற வந்து வெட்னஸ்டே வாரம் மட்டும் இந்த மாதிரி கில் பிளஸ் இதா மாத்திடலாம். பெஸ்ட். கரெக்ட். இதுவுமே நல்லா தான் இருக்கு. இதுவுமே உண்மையால வெறியான ஃபார்மேட் தான் இதுவும். நல்லா இருக்கு. அடிச்சுறானுங்க ஃபுல்லா ஃபைட்டை கவர் பண்ண முடியுது. எல்லார பத்தியும் பேச முடியுது. கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனா வந்து சீசனல் வார் வந்து டோட்டலா வேற தான் இஜில். சூப்பர் கேர்ளா. என்னது? நீ அவங்க காட்டி முடிச்சு விட்டுறாதம்மா. பாவம் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க வரைக்கும் உயிரோட இருக்காங்க. நம்ம காட்டினா செத்துறாங்க. ஐயல் ஹைப்பர் சான் ஈஷாட் இவன் மொபைல் பிடிஎஸ்ல ஹைப்பர் சான் என்ன பண்றான்னு பாருங்களா. ஐசா வந்து ஒரிஜினல் இருக்கார் ப்ரோ. கடை ஏய் தனியா போடா இவரி. நான் கஷ்டம். வாக்கு. என்னக்கா ஒரு நாக்கு தானே. ஆமா ரெண்டு. ஒரு நாக்கு நேடு போட்டாங்க. இல்ல பாப்பா ப்ரோ. நாம் சட்டி மகால மரணம் ஆயிச்சுக்கா. ஐயோ 32 ஐஜல் 32 10 42 பா 2.32 ரெக்கார்ட் வைக்கிறானே ஹையஸ்ட் கில் பிளஸ் பேஸ்மென்ட் பாயிண்ட் ரெக்கார்ட் வைக்கிறாங்க. அவங்க ரெக்கார்ட் வைக்கிறதுக்கு விளையாடுறாங்க. பார்த்தாவே தெரியுது. தே பிளேயிங் ஃபார் தி ரெக்கார்ட். சாக்கோ 10 கில். சாக்கோ 10 ஐவரி 10 கில்லுடா டேய். மொத்தா ரெண்டு டீம் மூணு டீம் சூட் அடிச்சிருக்கான்டா தன் ஒத்த கையிலேயே. இந்த பக்கம் மோட்டர் போட்டு இது பண்றான், இந்த பக்கம் ஐஜல் பண்றான், அந்த பக்கம் அசால்ட் ஆடுறான். உம்மால டேய் என்னடா நடக்குது? 5 டிராஃபி வேற வின்னர். டூவோ டிராஃபி 5 டிராஃபி வின்னர். என்னடா நடக்குது? ஐயோ ஐவரி டோனி ரெண்டு பேரும் ஒரு டீம்ல போறது ஒரு மாதிரி கொடுமையா தான் இருக்கு. எனக்கு இந்த டீம் ஜெயிக்கலாம் கூட உடைக்க வேணாம்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உடைக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுங்க. இன்னைக்கு டிராஃபி ஜெயிக்கலனால நான் உடைக்க மாட்டேன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. அடிச்சு ஓட ஒண்ணுனா இந்த டீம் வந்து நம்பர முடியும். அதனால நான் வந்து எந்துல இருந்து லைட்டா பேக் அடிச்சுக்கிறேன். இவங்க டிராஃபி ஜெயிக்கலனா கூட நான் இந்த டீம் அப்படியே வச்சுக்கிறேன். ஓஜிக்கு ஒரு பயம் காட்டணும்னா இவனுக்கு தான் ஓஜி பயப்படும். பயம் காட்டணும். ஓஜ் எல்லாம் அப்படியே ஐயோ இவ்வளவு ஓடணும் அப்படியே. ஐயோ இந்த மேட்ச் நம்மள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆமா 2 மேட்ச்மே போன மேட்ச். லாஸ்ட் மேட்ச். ஆமா போன மேட்ச் சரியான இந்த மேட்ச் அவ்வளவுதான். ஐவரி சொல்றத கேட்டாவே எஸ்எக்ஸ் வீடியோஸ்ல தேடி வரணும். இங்க பாருங்க தேடி போற எஸ்எக்ஸ் வீடியோஸ் தேடி வரணுங்க. வரக்கூடாது தப்பு வரக்கூடாது. வந்துட்டாங்க அங்க பாருங்க ரைட்ல பாருங்க எஸ்எக்ஸ் வீடியோஸ் வந்துச்சு பாருங்க. மோட்டர் போடப்பட்டது குண்டு வந்து கொண்டிருக்கிறது. முதல் லாக் இல்ல முதல் லாக் நடக்குது. முதல் லாக் நடக்குது. அடுத்த லாக் நடக்க போகுது. அடுத்து உடைக்கிறாங்க. ஒருத்தன் உடைக்கப்பட்டான். வருகிறது மாஸ்டர் மைண்ட் குண்டு ஆகாயத்துல இருந்து வருகிறது. அவ்வளவுதான். இங்க பாருங்க மறுபடியும் எஸ்எக்ஸ் வீடியோஸ் போடு. எஸ்எக்ஸ் வீடியோஸ்க்கு டமால் டமால் போடு. இன்னொன்னு போடு. அவ்வளவு போட்டா. இன்னொன்னு போட்டா. 1 HP வரக்கூடாது. இங்க வந்தால் அழிவு நிச்சயம். ஜேவியர் ப்ரோக்கு தெரியணும். ஜேவியர் ப்ரோ ஈகோ கில்ஸ் ஜேவியர் ப்ரோ. ஈகோ கில்ஸ். கிளம்பிடுங்க, ஓடிடுங்க. சூத்தாம்பட்டை காட்டிட்டு ஓடிடுங்க. இந்த பக்கம் வந்துடாதீங்க. பார்த்தவனே ஓடுறானுங்க அண்ணே. டீம் பேரை பார்த்தவனே ஓடுறானுங்க. 1 HP. ஓ அப்ப கால்ஸ் போறானே. கால்ஸ் போறானே. எஸ்எக்ஸ் வீடியோஸ் தரறாங்க. எஸ்எக்ஸ் வீடியோ டாக்கு. எஸ்எக்ஸ் வீடியோஸ் முடிக்கிறானே. வேற டீம் கிட்ட மாட்டிடுறாங்க. எஸ்எக்ஸ் வீடியோஸ் உடைக்கிறானே. அவளோட எஸ்எக்ஸ் வீடியோஸ் அப்படி அவளோட காஸ்ட் எடுத்துறானுங்க. அவ்வளவுதான் போடு. 36 கில்லு. 36 எத்தனை 6? 36. மிகப்பெரிய தவறு நடக்குதா? டாப் லெவல்ல இருக்கா? மிகப்பெரிய தவறு. ரஸ்கார்ட் வேலை காட்டுறான். உடைக்கிறாங்க. 2.0 உடைக்கப்படுகிறது. ஐயோ டீம்
ஏஞ்சிட்டு அங்க போய் ராத்திரி ஏஞ்சிட்டு ராத்திரி அங்க மூச்சு போட்டாங்க. புடிச்சிட்டான் ஐயோ என்னடா 4 பேர் உயிரோட வந்துட்டாங்க ஏய் என்னடா 4 பேர் உயிரோட என்ன மறுபடியும் இந்த மேட்ச் ஒரு மாதிரி கரப்பட ஆகுது. 4 பேர் உயிரோட வந்துட்டாங்க. மோட்டர் போடுறதுக்கு யாரும் இல்லையா அம்பி SX VTS உடச்சி எரியப்பட்டதுப்பா உடச்சி எரியப்பட்டது SX VTS டிராபில இருந்து வெளியேறியதா இவங்க தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் SX VTS இவங்க ஒரே பாயிண்ட் தான் மறுபடியும் நேடு வெளியேற்றப்பட்டது 40 கில்லையோ சாமிக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்கையோபி சோலோ பிளேயர் சோலோவின் நம்பர் 1 BTS 2.0 1v3 பண்ணி மரணமடைய செய்தான். மரணமகளை முட்டாவிட்டது, வெளியேற்றப்பட்டது. கைஸ் SX VTS still have the வாய்ப்பு. சோலோ பிளேயர் யார வேணாலும் வெளியே அனுப்புனாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பழிக்கு பழி வாங்கிட்டுறாங்க, உடைச்சு கொண்டிருக்காங்க, வெடிச்சு கொண்டிருக்காங்க, உடைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. குமார் மாமா அமைதியாக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான். பாருங்க ப்ரோ அப்பத்துல இருந்து தண்ணியிலே இருந்த இதே இடம் தான் ப்ரோ. ஆமா மொபைல் டீம் ஆமா 11+6 பேர் இருக்கும்போது பார்த்தேன் ப்ரோ. இங்க இருக்கு இல்ல டீம் மாற்றப்படுமா? ஐயோ புளுத்தி ஆட்டம் இசிகொட்டு செருப்படி ஆட்டம்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரிதான் இருக்குது. புளுத்தி ஓட்ட ஆட்டம் ஒழுக்கப்பட்ட ஆட்டமாக மாறுது. ஒடுக்கப்பட்டதா, உடைக்கப்பட்டதா, அழிக்கப்பட்டதா? பொறுமையா இருந்திருந்தா யாரு? ஆமா 24. ஆனா இவன் பாயிண்ட் இல்லையே, பாயிண்ட் இவங்க அவ்வளவா இல்ல எடுக்கலையே. 24 எடுத்தா கூட 34 எடுக்க முடியும். BTS அரைஸ் வந்தாங்க டாப் 5ல. சாண்ட்ரா ஓஜி டாப் 5ல செத்துட்டான். டாப் 4 வந்த டீம் இப்ப டாப் 4 4 டீம் இருக்கு. சாண்ட்ரா ஓஜி டாப் 5, சிம்பா ரம்பா கும்பானி டாப் 5 வந்துட்டாங்க. டாப் 4 போனது யாரு? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டு ஸ்கை யூடியூப் மட்டும் இவனுங்க ஸ்டார்டிங் இப்ப விளையாடுற மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து விளையாடி இருந்தானுங்கன்னா இவனுங்க எங்கேயோ போயிருக்கலாம். எங்கேயோ அவ்வளவுதான். பாருங்க இப்ப விளையாடி எல்லாமே முடிஞ்ச பிறகு, கல்யாணமே முடிஞ்ச பிறகு எதுக்கு மோளன்னு தெரியலையே அடிச்சிருக்கானுங்க. ஆளுல கடைக்கு டீ அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒட்டாத நேரத்துக்கு நெகப்பாலிஷ் வச்சுட்டு இருக்க கதையா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன கணக்கு இவனுங்க அவங்க அதே ரேஸ் இன்னும் அப்படியே பேலன்ஸ்ல இருக்கு. பைத்தியம் இல்லன்னா BTS 2.0 எங்கேயோ போயிருக்குல்ல. இவனுங்க கேம் சேஞ்ச் பண்ணது இவனுங்க. ஓகேனா இப்ப இவனுக்கு வாய்ப்பு இருக்கா? இவனுக்கு நம்பர் 3 இவனுங்க BTS 2.0 ஓட அதிகமா பாயிண்ட் போடுறாங்க இவனுங்க. ஒட்டாத நகத்துக்கு நெகப்பாலிஷ் வச்சிருக்காங்களா பைத்தியம். ரெண்டாவது இவனுங்க தான்டா. என்ன மேட்ச் என்ன கேம்ல தெரிய மாட்டேங்கிறான் பைத்தியக்காரன். ஒட்டாத நெகப்பாலிஷ்க்கு பாயிண்ட் இல்ல போல. மூணாவது இடம், ரெண்டாவது இடம் தம்பி, ரெண்டாவது இடம் BTS 2.0 பின்னுக்கு தள்ளப்பட்டது. சோலோ பிளேயர் கேம் வந்து விட்டார்கள். உடைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள். தெரியுமா தெரியாதா? நடந்த ஃபைட்ல இவங்கள பார்க்காம விட்டாங்கப்பா. சோலோ BTS காமிச்சாங்க ப்ரோ. இவங்க எல்லாம் வேணான்னு சொன்னவங்க. ஐயோ என்ன இது வெளிய தள்ளி உள்ள இது டிஸ்டன்ட் ரைட்ஸ். ஒரே ஒரு நேடு ஆல்ரெடி 30 பாயிண்ட். தாரம் காமிச்சானுங்க. சிக்கன் டின்னர் எடுக்க போற டீம் முடிவாயிடுது. கண்டிப்பா சோலோ BTS சிக்கன் டின்னர் எடுக்க போகுது. டாப் 3 ஆல்ரெடி 33 பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க. 33 பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க.
மட்டன் மட்டன் மறுபடியும் 28 37 பாயிண்ட் 37 பாயிண்ட் 37 40 எடுக்க போறாங்களா 40 எடுக்க போறாங்களா 40 எடுக்க போறாங்களா 70 எடுக்க போறாங்களா எஸ்எக்ஸ்பிடிஷன் தாண்ட போறாங்களா எத்தனை எஸ்எக்ஸ்பிடிஷன் தாண்ட போற வாய்ப்பு இருக்கா எஸ்எக்ஸ்பிடிஷன் தாண்ட வாய்ப்பு இருக்கா முடிச்சிட்டான் வெட்டு மாமா முடிச்சிட்டான் அவ்வளவுதான் லாஸ்ட் ஒருத்தன் ஒரே ஒருத்தன் உடைக்கப்பட்டது ஒரே மேட்ச்ல 40 பாயிண்ட் உடைக்கப்பட்டது 40 பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்த ரெக்கார்டா சோலோ பிடிஎஸ் வந்து ரெக்கார்டை வைத்தது 40 பாயிண்ட் 71 points. 3 point leading SX BTS. Solo record number 2 ல இருக்கு. ஐயோ 40 பாயிண்ட் பா Super twist. அதாவது 2.0 3.0 மொபைல் பீட்டாஸா அப்படின்னு பார்க்கும்போது எங்க விட்டுட்டீங்களே நாங்க நம்பர் 1 ஆட்டக்காரங்களாச்சு இந்தியாவின் நம்பர் 1 இருக்கப்படும் ஸ்கை ஓபி ஆகட்டும் வெட் ஆகட்டும் பாத்தீங்கன்னா போட்டாங்க ஒரு போடு 30 கில்லு அடிச்சு பிளேஸ்மெண்ட்ல ஒரு 10 எடுத்து 40 பாயிண்ட் எடுத்து ஹையஸ்ட் பாயிண்ட் ரெக்கார்டை வச்சு டாப் 2 இடத்துக்கு வந்தாங்க டாப் 1க்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் 4 பாயிண்ட் வித்தியாசம் எத்தனை வித்தியாசம் 4 பாயிண்ட் கொட்டாத நகத்துக்கு எதுக்குடா நெயில் பாலிஷ் வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரிக்கு இந்த வாயிலே வச்சுக்கோ நெயில் பாலிஷ் அப்படின்னு சொல்லி குமாருக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டாங்க நெயில் பாலிஷ்லயே பாத்தீங்கன்னா குமார் வாய் புள்ளா 2 ஐயோ